நிறையா திருமண பந்தத்தில் பார்த்தீங்கன்னா கசப்புத்தனமான ஒரு வாழ்க்கையை கணவனோ மனைவியும் வாழ்வது உண்டு. இதுக்கு நிறைய காரணங்கள் உண்டு. இது ஒன்று தான் நம்ம குறித்து சொல்ல முடியாது. ஆனால் இப்போ அதில் ஒரு காரணத்தை பார்ப்போம். திருமணம்னு ஆகிடுச்சு. இதை நீங்கள் லவ் மேரேஜ் பண்ணியிருக்கலாம், இல்லை வீட்டில் பார்த்தும் கல்யாணம் பண்ணியிருக்கலாம். ஒரு ஒரு சிறிது நாட்களிலேயே மனசை விட்டுறது. அன்புங்கிறத ஒருவருக்கு ஒருவர் செலுத்த வேண்டியது மிக அவசியம். அதே பார்த்தீங்கன்னாக்கா எத்தனையோ எத்தனையோ ஆண்டவன் உயிர் இனங்களை படைச்சிருக்கிறான். ஆனால் இவங்களுக்கு இவங்க தான் ஆண்டவன் எழுதியிருக்கிறாங்கிறத முதல்ல நம்ம நம்பணும். அந்த நம்பிக்கையை வளர்க்கிறது 2 பேருக்குமே தேவைப்பட்டது ரொம்ப அவசியம். இதில் எங்கே இணையணுமோ யாரோட சேரணுமோங்கிற விதியை அவன் போட்டதாகவே இருக்கும். கண்டிப்பாக அந்த விதியை நம்ம மாற்றக்கூடாது. அதை கடைசி வரைக்கும் பயன்படுத்தி நடத்தணுன்றது கிடையாது. பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில நேரம்லேயே கசப்புத்தனமான வாழ்க்கை இருவருக்கும் உண்டாகும். இது கடைசி வரைக்கும் எடுத்துக்கிட்டு போவாங்க, வாழ்க்கை முடிகிற வரைக்கும். எதுக்கு அந்த வாழ்க்கை? எதுக்கு அந்த திருமணம்? எத்தனை பேர் இடையூறாக இருந்தாலும் உங்களை நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் புரிஞ்சிக்கிறது மிக அவசியம். அதே சமயத்தில் நமக்கு இதுதான் வாழ்க்கைன்னு முடிவாகி போச்சு. அப்படி இருக்கும்போது அதை சந்தோஷமாக வாழ கற்றுக்கிறது மிக அவசியம். அதை விட்டுட்டு அதில் 1000 குற்றம், 1000 சொல்லு, 1000 பழி, இதையே வாழ்க்கையாக வாழ்ந்தீங்கன்னா நீங்கள் கடைசி வரைக்கும் நரக வாழ்க்கையை உயிரோடு வாழ்கிறதுக்காக தான் அர்த்தம். பிள்ளைங்களுக்காக வாழ்கிறேன், இவங்களுக்காக வாழ்கிறேன், அவங்களுக்காக வாழ்கிறேன்னு வைங்க, கடைசி வரைக்கும் உங்களுக்காக வாழாத ஒரு அர்த்தமற்ற திருமண வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போவீங்க.